வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்கிருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க. திண்டுக்கல் மாவட்டம் தான், ரெட்டியார் சத்திரத்திலிருந்து வரேண்ணே. ரெட்டியார் சத்திரம். இன்னைக்கு வந்து நம்ம கருங்கல்பாளையம் மாடு சந்தையில ரெண்டு செனமாடுங்களா? ஆமாண்ணே, செனமாடு. செனமாடு நல்ல ஹெச்எப் கிராஸ்ல சேர்றது. ஆமாண்ணே. எப்படி நான் மாடு ஒரு மணியனை வாங்கி கொடுத்ததா? மணியனை வாங்கி கொடுத்தது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? வந்தோடனே மாடு நமக்கு தானே மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரு. முதல் மாடு உங்களுக்கு நம்மளுக்கு தான். நீங்க ரெட்டியார் சத்திரத்திலிருந்து வரீங்க. ஆமாண்ணே. இங்க வந்து திண்டுக்கல்ல நிறைய சந்தைகள் இருக்கு. அதை விட்டு போட்டு இருக்குதுண்ணே. செலக்ஷன் பண்ணி வந்ததுக்கு என்ன காரணம்? மணியனை யூடியூப்ல பாக்குறேனே, ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அண்ணனுக்கு போன வாரம் ஃபோன் பண்ணேன். அப்புறம் நேற்று ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு வர சொன்னார். காலையில் வரலாம் 3 மணிக்கு வர சொன்னார். வந்தே மாடு எடுத்து கொடுத்தாருண்ணே. இந்த மாடு எடுத்து கொடுத்தாரு. இந்த மாடு வாங்குறதுக்கு முன்னாடி எத்தனை மாடு பார்த்துருப்பீங்க? அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 மாடு பக்கம் பார்த்துருக்கேன். 40 மாடு. என்ன காரணத்தினால அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இதை செலக்ஷன் பண்ணாரு? இல்லை, அது கீழே மடி இதெல்லாம் பார்த்து, பால் தருண இதெல்லாம் பார்த்து, எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தான் அண்ணன் எடுத்து கொடுத்தாருங்க. இது வந்து ரெண்டுமே இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க? இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். ரெண்டுமே 5 நாள் ஆகும். ரெண்டு பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு. ஆமா, ஆமாண்ணே. இது வந்து கொண்டு போய் கண்ணு ஈனுச்சுன்னா என்னென்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க? நாங்கள் எப்பயும் போல் எங்கள் ஏரியா சைடு இருக்கிறது என்னவோ அதை இது பண்ணுனேன். சோளம், இந்த கொள்ளு எல்லாம் தண்ணி வேக வச்சு கொடுத்து மாசு போட வைக்கும். கஞ்சிலாம் காய்ச்ச மாட்டோம்னே. இதுதான் குச்சிப்பில்லு தான். குச்சிப்பில்லு, இது வெள்ளைச்சோள தட்டை, வைக்கப்புல்லு, பீடு, கடல பிண்ணாக்கு, அவ்வளோ. கண்ணு ஈனோன்னா அதானே, இது வெள்ளைச்சோளம், கொள்ளு, இது வேக வச்சு தண்ணி இருத்து கொடுப்போம். அதை ஆட்டோமேட்டிக் போட்டுரும். வாங்கிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட் ஒன்று போட்டு வந்திருப்பீங்க. இங்க வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள வாங்கி கொடுத்துருக்காரா? இல்ல பட்ஜெட்டோட கொஞ்சம் கம்மியா தானே வாங்கி கொடுத்துருக்காரு. அதோட கம்மியா தான். சராசரியா எத்தனை அமௌண்ட் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு? மாட்டுக்கு 10 ரூபா மிச்சம் பண்ணி. மாட்டுக்கு 10 ரூபா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிருக்கீங்க. ரெண்டுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தானே. சரி சரி. இப்போ வந்து இது இங்க இருந்து கொண்டு வரீங்க. ஆமாங்க. நரமா சனையில் இருக்கு. ஆமாங்க. கொண்டு போனோனே எப்படி உங்க ஏரியா கிளைமேட் செட் ஆயிருமா? செட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இல்ல, நம்மகிட்ட ஏற்கனவே இது மாதிரி 2 இருக்குண்ணே. அது இல்லாமல் இப்போ 2 எடுத்துட்டு இருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரம் 10 நாள் ஆயிரும் செட் ஆகிறதுக்கு. எத்தனை அது ஏத்துங்க? தலைச்சானு. இது 2 பல்லு, அது பல்லு போடாதுண்ணே. சராசரி எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க? 5 லிட்டர் சொல்லியிருக்காருண்ணே. 5 லிட்டர். ஆமாண்ணே. ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் மணியனே. சிறப்பாக வளர்த்துங்க. இப்போ வந்து கான்டாக்ட் பண்ணி வந்தீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 3 மணிக்கு வந்தேனே. 3 மணிக்கு வந்தீங்க. 3 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு வாங்கிருக்கீங்க? 3:30 4 மணிக்கெல்லாம் முதல் மாடு எடுத்துட்டேனே. அதுக்கப்புறம் இப்போதான் 7:30 மணிக்கு மேலே தான் அந்த மாடு ஒரு மாடு செலக்ஷன் பண்ணேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆமாண்ணே. இன்னும் எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நான் அண்ணன் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாடு ஏற்றுவோம். சரி, இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் பெண்டிங் நிறுத்துறாங்க போலயே. ஆமாண்ணே. அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இல்ல அது வந்து அவங்க அண்ணன் வந்து எல்லாமே செக் பண்ணி வாங்கி கொடுக்கணும்லண்ணே. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஆமா, மணியனை மறுபடியும் வந்து செக் பண்ணி கொடுத்து தான். அதனாலதான் வீடியோல வந்து மாட போற நடக்க விட்டு எடுக்கிறது. சரி சரி. இதெல்லாம் வந்துட்டு நீங்க எடுத்துன்னு போயிட்டு வளர்த்துட்டு இருக்கீங்களா? 15 லிட்டர் அவர் கொடுக்கன்ற எந்த கேரண்டி மேல சொல்றீங்க? இல்ல, தலைச்சான் இது அவரு வீடு இது பிரிட்டு இது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. 5 லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அனுபவத்துல சொன்னதை நீங்க நம்புறீங்க. அண்ணன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு நாங்க அங்கிருந்து வந்து. ஏன்னாக்கா தலைச்சீத்து இன்னும் பால் கறந்துருக்காது. எவ்வளவு கறக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. கறந்து பார்க்கணும்னா கறந்து பார்த்தவருக்கு தான் நம்மளால கேரண்டியா சொல்ல முடியும். அவர் அனுபவத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காரு. வரும். அதான் காரணமே. சரி, ஓகே. இதையும் கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. மிகப்பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி.